Hi friends, welcome to LN Media YouTube channel. நம்ம இன்னைக்கு என்ன அப்டேட் பார்க்க போறோம்னா சாஃப்ட்வேர். இது எந்த மாதிரி சாஃப்ட்வேர் அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம வந்து ChatGPT, Gemini எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். அந்தந்த நாடுகள் வந்து தனக்கான சொந்த AI டூல்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கு. அதை அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் கடந்த 15 நாட்களுக்கு முன்னால் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துச்சு, பிரிவு நடந்துச்சு. அந்த பிரிவில் உலக நாடுகளே கொஞ்சம் பதட்டத்துக்கு உள்ளாகி இருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு, அப்படி என்ன அந்த சாஃப்ட்வேரில் இருக்குது அப்படின்னா, இதுவரைக்கும் இல்லாத வீரியமிக்க அதிபயங்கரமான ஒரு சாஃப்ட்வேராக வந்து இதை கருதுகிறாங்க, இதை நினைக்கிறாங்க. அது ஏஐ செக்யூரிங் அண்ட் கிரிட்டிக்கல் சாஃப்ட்வேர் கம்பெனியோடைய சிஇஓ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டெரிஸ் அமோடி என்ன சொல்கிறாருன்னா, இந்த சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்கிறதுக்கான முக்கிய பர்பஸ் வந்து ப்ரொடெக்டிங் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ரிவென்டிங் சைபர் அட்டாக்ஸ் அண்ட் ஹிடன் பக்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஹோல்ஸ். அதாவது கோடிங்கில் இருக்கிற சாஃப்ட்வேரில் இருக்கிற குறைகளை கண்டறிஞ்சு, அதாவது அந்த குறைகளின் வழியாக சைபர் அட்டாக் யாரும் பண்ணிடக்கூடாது, ஹேக்கர்ஸ் உள்ள வந்துடக்கூடாது, சைபர் அட்டாக் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கோடிங்கில் இருக்கிற சாஃப்ட்வேரில் இருக்கிற ரொம்ப மைன்யூட்டான மனித மூளைக்கு அப்பாற்பட்ட சில உள்ளே போய் சில விஷயங்கள் வந்து அதை சரி செய்யும் விதமாகத்தான் நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சோம். ஆனால் இந்த மைத்தோஸ் கிளாஸ்விங் சாஃப்ட்வேர் என்ன செஞ்சுருக்குன்னா, தன்னைத்தானே டெவலப் பண்ணிக்கிட்டு அந்த எந்தெந்த இதில் போய் நம்ம லூப் ஹோல்ஸில் போய் அந்த எந்தெந்த ஹோல்ஸில் போய் கண்டுபிடிக்க முடியுமோ கேப்பபிலிட்டி அந்த சாஃப்ட்வேர் இருக்குது. பட் நாங்கள் நல்ல விதத்துக்கு மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கோம், அதுக்கு மட்டும் தான் நாங்கள் முன்மொழிகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்துருக்காரு. அதாவது ஷார்ட்டாக சொல்லணும்னா, அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த உலகத்தில் இதுவரைக்கும் இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்ஸில், லேப்டாப்ஸ், ஃபோன்ஸில் வந்து கேட்டுங்கிறதே கிடையாது. அனைத்து கேட்டுகளையும் துளையிட்டு உள்ளே சென்று தன்னால் வந்து எல்லா கம்ப்யூட்டர்களையும் ஆக்கிரமிக்க முடியும், எல்லா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸையும் ஆக்கிரமிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வர்றாங்க. தன்னைத்தானே அது வந்து நாங்கள் அப்படி ரெடி பண்ணல, அது தன்னைத்தானே டெவலப் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த சிஇஓ சொல்கிறாரு. இதை வந்து ஆக்சுவலாக வந்து என்னென்னா, இதோடைய அட்வான்ஸ் வெர்ஷன் வந்து யூஎஸ்ஏ மிலிட்ரி வந்து ஏற்கனவே வந்து அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கம்பெனி வந்து ஆந்தர்பிக் ஏஐ கம்பெனி கண்டுபிடிச்சிருக்கு, சரிங்களா? ஆனால் இந்த கம்பெனி கண்டுபிடிக்கப்பட்டது யூஎஸ்ஏல ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய ரூல்ஸ் என்னென்னா, எந்த ஒரு விஞ்ஞானமாக இருந்தாலும் தன் மண்ணில் கண்டுபிடிக்கப்பட்டால் அது வந்து முதல் பிரதி வந்து அந்த நாட்டுக்கு உரிமையானது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது, ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. அந்த ஆர்டிக்கல் வந்து அது எல்லாத்துக்கும் அப்ளிகேட் பண்ணுவாங்க. எந்த கண்டுபிடிப்பாக இருந்தாலும் அமெரிக்கா வந்து அனுமதி கொடுத்தா தான் அதை மற்றவங்களுக்கு விற்க முடியும், அதை பயன்பாடு கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அமெரிக்காவோடைய கண்ட்ரோல் இருக்குது. இதோடைய அட்வான்ஸ் வெர்ஷன் வந்து அவங்க பாதுகாப்புத்துறை வந்து கையில் எடுத்திருக்காங்க. இந்த விஷயம் அறிந்ததும் கேள்விப்பட்டதும் இந்தியன் கவர்மெண்ட் வந்து அலர்ட் கொடுத்து திரு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து உடனடியாக இருக்கிற பேங்கிங் செக்டரில் இருக்கிற அனைத்து முக்கிய தலைவர்களையும் நிபுணர்களையும் வரவழைச்சு மற்ற சைபர் செக்யூரிட்டியில் இருக்கிற அஃபென்சிவ் டிஃபென்சிவ் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு தயார் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு அந்த சாஃப்ட்வேரெல்லாம் நுழையாத ஒரு கேஜெட் கிடையாது, நுழையாத ஒரு செக்டர் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இதை தடுக்கும் விதமாக நம்ம எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம், என்ன பண்ணலாம்னு சொல்லி எமர்ஜென்சி மீட்டிங்கை வந்து நடத்தியிருக்காங்க நம்ம நிதியமைச்சர் அவர்கள். இங்கே மட்டும் கிடையாது, இந்த விஷயம் வந்து இந்த அச்சுறுத்தல் வந்து இப்போ கிடையாது, இந்த முதலே வந்து இது கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம இந்தியாவுக்கும் தெரியும், நம்ம அங்கே சைனாவுக்கும் தெரியும். அதாவது பிரிக்ஸ் நாடுகள் வந்து ஏற்கனவே பக்கம் பிடிச்சிட்டாங்க, இது சம்மந்தமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இதனோட பிரசிடெண்ட்டை வந்து தூக்கிட்டு வந்தாங்க. அதாவது வெனிசுலா உள்ளே போய்
அந்த இருக்கிற மிலிட்ரி சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு, அதாவது நம்ம சைனாவோடைய மிசைல்ஸ் தான் அங்கே வச்சுருந்தாங்க. சைனாவோடைய முக்கியமான மிசைல்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு, இது மூலமாக இந்த டெக்னாலஜி மூலமாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற எந்த எலக்ட்ரானிக் இதுவும் வேலை செய்யாத அளவுக்கு, மிசைல் எதுவுமே வேலை செய்யாத அளவுக்கு எல்லாத்தையும் அப்படி நார்மல் ஆக்கிட்டு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு உள்ளே பூந்து பிரசிடெண்ட்டை தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு 20 நாட்களுக்கு முன்னால் நம்ம ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போரில் வந்து அமெரிக்கா ஜனாதிபதி மெர்க்கல் தான் நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஈரானுக்கு கடைசி எச்சரிக்கை தர்றோம், கற்காலத்துக்கே ஈரான் அனுப்பிடுவோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். இந்த சாஃப்ட்வேருடைய அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சு தான் வந்து இவர் அந்த மாதிரி வார்த்தையை சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதை வந்து ஈரான் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க, சைனாவும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதாவது இதை நான் சொன்ன மாதிரி தான் மொத்த எல்லா இருக்கிற எலக்ட்ரானிக் கேஜெட்ஸு, ஃபோன்ஸு, லேப்டாப்ஸு, மிலிட்ரி செக்டரில் இருக்கிற மொத்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹேக் பண்ணவும் முடியும், செயல்படுத்த வைக்கவும் முடியும், அதை வெடிக்க வைக்கவும் முடியும். ஸோ மொத்த EB செக்ஷனையும் க்ரூடாக்க முடியும். EB செக்ஷன் எதுவும் வேலை செய்யாது, சாஃப்ட்வேர் இயங்குற எதுவுமே வேலை செய்யாது, எல்லா செல்ஃபோனையும் முடக்க முடியும் அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட கற்காலத்துக்கு அனுப்புகிற மாதிரியான ஒரு செயல்பாடு தான். அதை தான் அவர் சொல்லியிருந்தார். அதை வெடிக்க வைக்கவும் முடியும், அதாவது வெடிக்க வைக்கவும் முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கு உதாரணம் பார்த்தோம்னா இதுக்கு முன்னே செஞ்சுருக்காங்க. யார் செஞ்சுருக்காங்கன்னா இஸ்ரேல் செஞ்சுருக்காங்க. அதாவது ஹமாஸ் இஸ்ரேல் போரின் போது ஹெஸ்புல்லா வந்து ஹமாஸ்க்கு ஆதரவாக வந்து லெபனானில் இருக்கிற ஹெஸ்புல்லா வந்து ஹமாஸ்க்கு ஆதரவாக உள்ள இஸ்ரேல் அடிக்க ஆரம்பித்தாங்க. அப்போது இஸ்ரேல் வந்து ஹெஸ்புல்லா இருக்கிற முக்கிய தலைவர்களை எலிமினேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த எலிமினேட் பண்ணிகிட்டு இருந்ததில், அதாவது ஏற்கனவே வந்து அந்த ஹெஸ்புல்லா அமைப்பில் இருக்கிற எல்லாருமே வந்து யாரும் வந்து ஹேக் பண்ணிடக்கூடாது, ஒட்டு கேட்டுருக்கூடாது அப்படின்னு சொல்லி யாருமே செல்ஃபோன்ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால்டு செல்ஃபோன்ஸ் எதுவுமே செய்யலை, அவங்க யூஸ் பண்ணல. அவங்க எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, பழைய பேஜர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பேஜரில் வந்து அதாவது இந்த நம்ம பேசிக் செல்ஃபோன் இருக்கும், அந்த பேசிக் செல்ஃபோனில் டிஸ்பிளே எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம மெசேஜ் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். மெசேஜ் பண்ணோன்னா அது மெசேஜ் ரீச் ஆகும், அவங்க மெசேஜ் பண்ணால் ரீச் ஆகும். இதான் கம்யூனிகேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. யார் ஹெஸ்புல்லாவுடைய தலைவர்கள் வந்து இதை வந்து யாரும் ரொம்ப சேஃப்டியான கேஜெட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கேஜெட்டை வந்து வெடிக்க வச்சுருக்காங்க. அதாவது 45 நிமிஷத்தில் வந்து 82 ஹெஸ்புல்லா தலைவர்களை வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. அதை வெடிக்க வச்சுருக்காங்க. அது நிறைய இன்ஜூர்ட் இருக்காங்க, நிறைய பாதிப்பு, கொஞ்சம் பேர் ஒரு 25 பேர் பக்கம் இறந்துட்டாங்க, மீதி எல்லாமே ஹெவி இன்ஜூர்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி ஒரே நேரத்தில் 80 பேர்த்த வந்து 80 பேருடைய பேஜரை வெடிக்க வச்சுருக்காங்க. அந்த பேஜர் வாங்கினது 4 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு இதில் ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க. இதில் 2 விஷயம் இருக்கு. அந்த கம்பெனி மூலமாக ஏற்கனவே தயாரிக்கும் போதே அதை வச்சு செஞ்சாங்களா, இல்லது அதுக்கப்புறம் இந்த பேஜருடைய சாஃப்ட்வேரை வந்து கண்டறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கோடிங் பண்ணி அவங்க செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற 2 விஷயம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏற்கனவே நடந்திருக்கு. இது போல் ஈரான்லேயே மற்ற நாடுகளில் நடக்க நேரிடும் அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருக்குது. இந்த சாஃப்ட்வேருக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க, அச்சம் இருக்குன்னா, இது அந்த மாதிரி ஒரு எப்படி இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய பர்சன்டேஜ் பார்த்தோம்னா ஒரு 45% கண்டுபிடிச்சிருந்தாங்க அதோடைய பவர். அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய பவர் பார்த்தோம்னா 95% இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒரு பதட்டமாகிற அளவுக்கான ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. இதனுடைய அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் வந்து USA கவர்மெண்ட் வந்து அவங்க பாதுகாப்பு துறையில் எடுத்திருக்காங்க அப்படின்னா அதை எப்படி டெவலப் பண்ணுவாங்க, எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு உலகம் அறிஞ்ச விஷயம். பார்க்கலாம். இதுக்கப்புறம் வர யுத்தங்கள் வந்து அனைவரது கைகள் இருக்கிற செல்ஃபோன் வெடிக்கவும் செய்யும், அதை ஹேக் பண்ணவும் செய்வாங்க. சைபர் அட்டாக்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது, சைபர் வார் நடக்க வாய்ப்பு இருக்குது.
Thank you for watching this video and see you again.